வணக்கம். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய சோதனைகள், நிறைய சங்கடங்கள்லாம் வரும். சிக்கல் இல்லாத வாழ்க்கையே இல்லை. யாராலும் நிம்மதியாக இருக்கிறத மாதிரி தெரியாது. இப்போது எடுத்துங்க, இப்போது நானும் மனைவி இந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பக்கவாதம் தாக்குற பிறகு நான் தனியாக நின்று குளிக்க முடியாது. தனியாக நின்று தேய்ச்சி நல்லா அடிக்க போது தேய்ச்சி குளிக்க முடியாது. கூட துணை இருந்தால் தான் குளிக்க முடியும். மனைவியால் கூட வர முடியாது. நான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்க நிற்க முடியாது, கூட வந்து நிற்கிறாங்க, குடிக்க நிமிர முடியாது, அவங்களுக்கு போராடுறாங்க. ஸோ நானும் தனியாக குளிக்க முடியாது, நீனும் என்னால் உதவ முடியாது. இந்த நிலைமையில் தான் நாங்கள் 2 பேரும் வாழறோம். நான் வாழணும், இந்த வாழ்ந்தது போர்னு சொல்கிறப்போ உலகம் ஏற்றுக்குதோ இல்லையோ வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. ரைட்டு. இப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு 20,000 பணம் அனுப்பி வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சித்தர் வணங்குற இடத்த போய் பாருங்கள், போய் அவங்க சொல்கிற பயிற்சி எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்கிறத செக் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு அவங்க முழுமையாக பரிசோதனை பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வைத்தியம் பண்ணுங்க. தேவைப்பட்டுனா இப்போ நான் அந்த கொடுத்த 20,000 இருக்கிறது உங்களுக்கு நான் கொடுத்தது நன்கூட வச்சுக்க தேவையில்லை. நீங்களே வச்சு நீங்களே பார்த்துக்க. சப்போஸ் இந்த சிகிச்சை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, திருப்தியாக இருக்குது அப்படின்னா, மேற்கொண்டு செலவு ஆகுது அப்படின்னா நான் வந்து கடனை தரேன். உங்களுக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன், இப்போதைக்கு அவசரத்துக்கு ஒரு கடனை தரேன், பயன்படுத்துங்க. நீ நல்லா குணமாகி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்பேட கொடுங்க. இப்போதைக்கு என்னால் இதை தான் பண்ண முடியும். போய் நீங்கள் இப்போ சோதனை எப்படி இருக்குது, இந்த ஆய்வு எப்படி இருக்கிறத போய் உட்காந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திங்கட்கிழமை போகிறேன். நான் வந்து திரும்ப இந்த வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்து வீட்டில் வந்து யார்ட்டையும் உதவி கேட்க தயாராக இல்லை. வேணாங்கிற முடிவோடு தான் இருந்தேன். அப்புறம் நண்பர் வந்து உதவி கேட்குறேன், போய் பார்த்துட்டு வரணும் ஐடியா. இதை குடும்பம் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தான் பண்ண வீடு உட்காந்து பேசுகிறேன். நான் போகிறேன், பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன். எந்த மருந்து நான் வாங்க மாட்டேன், மருந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட மாட்டேன். கொடுக்குற எண்ணெய் ஏதாவது மேலே தர்ற மாதிரி இருக்கா, அது ஒரு பயிற்சி ஒன்று தரேன், முத்திரா பயிற்சின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த பயிற்சி வந்து நம்ம கையை இப்படி செய்கிறது. இந்த பயிற்சி என்னமோ அது வேணால் பண்ணி பார்த்துட்டு வரேன். மருந்து சாப்பிடல, நல்லா எனக்கு சைலண்ட்டாக இருந்தேன். ஒதுக்கொண்டு பிரச்சனை இல்லை, அப்படியே நல்லா கடிச்சு உட்காந்துருக்காங்க. ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சித்தர் வனம் திருச்சி ஜூலை 1ஆம் ஒரு பயிற்சி, ஒரு நாளாக 2 நாளாக பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் படுத்த படுக்க ஒரு வாழ்க்கை எப்படி நினச்சி பாருங்க. நானே நடக்க முடியாமல் படுத்தா என்ன ஆகும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஒன்று நிம்மதியாக வாழணும், இல்லையா செத்துடணும். இதைத்தான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய விருப்பம். உதவ மாட்டுறாங்க. யாராவது உதவுறாங்கன்னா பரவாயில்ல, யாரும் உதவ மாட்டாங்க. போராடி பார்த்துட்டு வரேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மகிழ்ச்சி.